கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எல்லாரும் வாழ்க்கையிலையும் ஒரு வார்த்தை ரொம்ப இதாக இருக்கும். ஒரு ஐடி வேலையிலையோ இல்லாட்டி மற்ற காரியங்களையோ இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஏன்னா டிப்ரெஷன் சரியா? அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன். ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைங்களாகிய நாம் இந்த காட்டிலும் இன்னொரு வேர்டை தான் நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணணும். அது என்ன வேர்டுனா கம்ஃபர்டர். ஐ ஹாவ் அ கம்ஃபர்டர். எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிற எல்லா டிப்ரெஷன் எல்லாத்தையும் போக்குவார். இன்றைக்கி எப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடைய இந்த டிப்ரெஷன், இந்த நோயை எப்படி தேவன் போக்கினார் என்று நம்ம பார்ப்போம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 1:5. எப்படி எனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. இந்த பவுலடிகளார் இந்த கொரிந்து பண்ணத்துக்கு அவர் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவனிடத்தில் பாடுகள், அதாவது இன் கிரைஸ்ட் இந்த சஃபரிங்ஸ்லாம் எங்களுக்கு பெருகிறது நிச்சயம்தான். அதே போல த்ரூ கிரைஸ்ட் எங்களுக்கு வந்து என்னது கம்ஃபர்ட் எங்களுக்கு பெருகுது, எங்களுக்கு ஆறுதலும் அந்த என்கரேஜ்மெண்டான வேர்டும் எங்களுக்கு பெருகிறது. இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பாடுகளாகவே இருக்குது. இந்த பாடுகளாகவே இருக்குது. பாடுகள் நிறையா இருந்துச்சுன்னா கிருபை பிரசங்கியார் பவுல் தான் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் பாடுகள் நிறையா இருக்குதா, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தன்னா உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் ஆறுதலும் தேர்தலும் பெருகும் என்று மத்தேயு 5:4 தெளிவாக சொல்லுகிறதுல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தே கெட் கம்ஃபர்ட். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப துயரப்படுறோம் பிரதர், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிசாசின் போராட்டமாக இருக்கிறது, பிள்ளைங்களுடைய சேஷ்டைகளாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காத ஒரு காரியமாக இருக்கிறது, ஒரு செழிப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது, இவ்வளோ துயரம் இவ்வளோ பாடுகள் மத்தியில் நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கிருபையும் பெருகி கொண்டிருக்கிறது, ஆறுதலும் தேர்தலும் பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ இது சொன்னது யாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார். அவருடைய லெட்டர்ஸ் இந்த பைபிளில் அதிகமாக இருக்கிறது. அப்போ பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் இந்த டிப்ரெஷன் என்ற நோய்க்கு அடிமையாகி இருக்கிறாங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இங்கிலீஷ் ப்ரீச்சர், இவர் எழுதின புஸ்தகம்லாம் ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம். இவர் எழுதின நிறைய இந்த மெசேஜ் குறிப்புகள் தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் அவங்களுடைய மேடைகளில் பயன்படுத்துகிறாங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர் ஒன்று சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட்லாம் நீங்கள் நினைக்கிற ஸ்பிரிட்டை காட்டிலும் பயங்கரமாக என் வாழ்க்கையில் இருக்கிற அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் அந்த அளவுக்கு ஒரு பாதையில் போய் கொண்டிருந்தேன் பாருங்கள். அதே மாதிரி டெரிக் பிரின்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் 2 ஃபேமஸான புஸ்தகம், பிளெஸ்ஸிங் ஆர் கர்ஸ், ஆசீர்வாதமும் சாபமும் அந்த புஸ்தகம். தென் தே ஷால் எக்ஸ்பெல் டீமன்ஸ், அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அந்த 2 ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம், நீங்கள் வாங்கி படிங்க. அந்த தே ஷால் எக்ஸ்பெல் டீமன்ஸ் அந்த புஸ்தகத்தில் அவர் போட்டிருக்கிறாரு, இருக்கிறதுலே உலகத்திலே நிறைய பிசாசை துரத்துன ஒரு தேவ மனுஷன் யார் என்றால் அது இந்த டெரிக் பிரின்ஸ் தான். அவரே சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய 40 வருட இந்த ஊழிய பாதைகளில் இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்குள்ள ஒரு ஒடுங்கின ஆவி இருக்கிறது. அதுக்கப்புறம் அதை அவர் கண்டுபிடித்ததுக்கப்புறம் அதை அவர் வந்து அந்த ஸ்பிரிட்டை அவர் துரத்தி அதுக்கப்புறம் அவர் ஊழியத்தில் இருந்திருக்கிறார். பாருங்கள், எல்லா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக தான் தேவன் நம்மளுக்கு துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஒடுங்கின ஆவியாக இருக்கிறேன்னா, இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கிறேன்னா, நம்ம தேவனை துதித்து கொண்டிருக்க போதும் நிச்சயமாகவே அதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ இந்த 2 கொரிந்தியர் 1:3 போட்டிருக்கு பாருங்கள், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்றால் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். God is our comforter. எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் எல்லா விதத்தையும் ஜெயிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். அவருக்கு நான் துதி செலுத்துகிறேன். இன்றைக்கி எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் நாமத்தை நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் துதிக்கிறவனை தூக்கிட்டே தான் இருப்பார். என்றைக்குமே துதிக்கிறவனோடு நம்ம ஒரு ஃபெலோஷிப்லேயே இருக்கணும். இந்த 2 கொரிந்தியர் இந்த 1 கிட்டத்தட்ட 10 முறை கம்ஃபர்ட் என்ற வார்த்தை வருது பாருங்கள். நம்ம தேவன் ஆறுதல் கொடுக்கிற தேவன்,
ஆறுதல் அளிக்கிற தேவன். இந்த ஆறுதல் வந்து ஒரு சிம்பத்தி கிடையாதுங்க. 2 கொரிந்தியர் 1:4 நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவருடைய ஆறுதல் எப்படி இருக்குன்னா, ஒரு சிம்பத்தியாக இருக்காது. ஐயோ நீ அழுதுட்டு இருக்கியா, சரி பாப்பா நீ கவலைப்படாத, இந்த உனக்கு ஒரு முட்டாய், அந்த பிரச்சனைலாம் உனக்கு வராது அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆறுதல் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் he gives us strength and he gives strength to face that problems. அவர் நம்மளுக்கு ஒரு பலத்தை கொடுத்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு சிம்பத்தினா ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? நான் என் வாழ்க்கையில் இத்தனை வருடமாக இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இத்தனை வருடமாக இவ்வளோ நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தி நம்மளை அழிச்சிருங்க. இந்த சிம்பத்தி நம்மளை அழிச்சிரும், நம்மளை ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா நம்மளோட அழிவின் பாதை கொண்டு போயிடும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. அப்போது இந்த ஆறுதல் வருது பார்த்தீங்களா, சகல விதமான ஆறுதலின் தேவனை. இந்த ஆறுதலை லத்தீன் பாஷைகளில் எப்படி சொல்கிறாங்கன்னா, வித் ஸ்ட்ரென்த். தேவன் தம்முடைய புத்திரர்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த பற்றியும் தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் பலனுள்ள ஆவியை அவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து, இந்த ஆறுதலுக்கு இந்த லத்தீன் பாஷையில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த கிரேக்க பாஷையில் என்ன போட்டிருக்குன்னா, கம் ஃபார் ஹெல்ப். அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்திக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கு. அப்போ 2 காரியம் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆறுதல் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கிறார். முதலாவது, அவர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறார், he gives strength. 2வது, அவர் நம்மளுக்கு துணை நிற்கிறார், he help us. அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உபத்திரவ காலத்திலும் தேவன் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார், அதனால் நான் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பவுல் சொல்கிறார் பாருங்க. அப்படி தானே நம் தேவன் ஆறுதல் அளிக்கிற தேவன். யோவான் 14:16 வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். பரிசுத்த ஆவியானவரை கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தேற்றரவாளன். இந்த தேற்றரவாளன் சொல்லிட்டு இந்த கிரேக்க பதத்தில் என்ன போட்டுருக்குன்னா பேராக்லிட்டஸ் அப்படின்னா அது கம்ஃபர்டர் மட்டும் கிடையாது, ஹீ இஸ் அவர் அட்வொகேட்டர், ஹீ இஸ் அவர் இன்டர்செசர். இந்த 2 பேரை குறிக்கிறது பாருங்க. ஒன்று அது அட்வொகேட்டர். ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுவார், தாம் பக்கத்தில் அது நியாயமோ அநியாயம் எது இருந்தாலும் தன்னுடைய மக்களுக்காக அவர் வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் அகப்பட்டாலுமே உங்களுக்காக வழக்காடுகிற ஆறுதல் சொல்லுகிற தேவன். அவர் என்றைக்குமே நல்ல அட்வொகேட் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவார், அப்படி தானே? 2வது இன்டர்செசர். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:31 வசனம், அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகிற. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்கள் மறந்து நம்ம சமாதானமாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான தேவை பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம். ஏன்னா அவர் நமக்கு ஒரு ஆறுதல் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ இந்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிறைய இடத்துல ஒரு என்கரேஜ்மெண்ட்டான வேர்டு போட்டிருக்காரு, அப்படி தானே? யோவான் 14:1 வசனத்தில் போட்டிருக்கு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 27ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. முதலாவது பார்த்தோம், காட் இஸ் அவர் கம்ஃபர்டர், தேவன் தான் ஆறுதல் அளிக்கிற தேவன். 2வது பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார், ஏனென்றால் அவருடைய பேரே தேற்றரவாளன் என்று நம்ம பார்த்தோம். 3வது, வேத வசனம் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா நம்ம பைபிள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் பறந்து ஓடிடும், அப்படி தானே? ரோமர் 15:4 வசனம் சொல்கிறது, வேத வசனம் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிற வசனமாக இருக்கிறது என்று.
அப்போ இதை தாண்டி நம்மளுக்கு வேறு யாராச்சும் ஆறுதல் அளிப்பாங்களா பிரதர்? ஆமாம், ஆண்டவர் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வேத வசனம்னு சொல்லி அது மூலமாக நம்மளுக்கு செய்வார். அதுக்கப்புறம் என்னவென்றால் நல்ல அடுத்த பிலீவர்ஸில் நீதிமான்களை கொண்டு நம்மளை ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:6. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். 7 அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். இங்கே பாருங்க, ஆண்டவர் ஒரு நபரை பயன்படுத்துகிறார். தீத்துவை இந்த பவுலால் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு போக முடியல. கொரிந்து பட்டணத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. அவன் தீத்துவை அனுப்புகிறார். தீத்து அந்த கொரிந்து பட்டணம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கிறான். அட் த சேம் டைம் பவுலுக்கும் அவன் ஆறுதலாக இருக்கிறான். ரொம்ப ஒரு பிடிச்ச பேர் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்னபாஸ், அப்படி தானே? அப்போஸ்தலர் 4:36 போட்டிருக்குது, அவன் ஆறுதலின் மகன் என்று, சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். இன்றைக்கி பர்னபாஸ் இல்லாட்டினா பவுல் கிடையாதுங்க. ஏன்னா எல்லா சீஷர்களும் எல்லாருமே பயத்தின் அடிப்படையில் இந்த பவுலை தள்ளி வச்சுட்டாங்க. இவன் ரொம்ப கொடூரமானவன், ஏன்னா அவன் பண்ண காரியம் ரொம்ப மோசமான காரியம், நிறைய காரியம் இருந்தது. ஆனால் இந்த பர்னபா பவுலுக்கும் ஆறுதல் செய்தவனாக இருந்தான். அட் த சேம் டைம் சீஷர்களுக்கும் அவன் ஆறுதலாக இருந்த நிலை இவன் மாறிட்டாப்புல. இவர் இப்போ கத்தட்ட டைரெக்டாக என்கவுண்டர்லாம் பவுலுக்கு நடந்தது. இப்போ சவுல் கிடையாது, இப்போ பவுலாக மாறிட்டான்னு சொல்லி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரு ஆறுதல் செய்கிற மகனாக இருந்தான். அதனால தாங்க இன்றைக்கி பவுலுங்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு அப்போஸ்தலர் இந்த உலகத்துக்கு தேவன் கொடுத்தார். அட் த சேம் டைம் பவுல் மூலமாக நம்ம வாசிக்கிற எல்லா லெட்டர்ஸும் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு வேளை பர்னபாஸ் அந்த இடத்துல இல்லாட்டினா இன்றைக்கி நம்ம இவ்வளோ லெட்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குமா? வேதத்தில் நிறைய காரியம் குறிப்பிடல. இந்த பவுல் இந்த மாதிரி மனம் திரும்பின உடனே நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாத போதும் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருப்பார். பிரியமானவர்களே, ஒரு பர்னபாவை போல நாமளும் அடுத்தவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்கள். என்றைக்குமே நாம் ஆறுதல் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நாமளும் அடுத்தவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்கள் நாம் இருப்போம். நான் விசுவாசிக்கிறேன். இது ஆறுதலின் தேவன் என்று சொல்லி ஒரு 4வது சீரீஸ். இந்த சீரீஸ் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். பார்க்காதவங்க நிச்சயமாகவே ஆறுதல் அளிக்கிற தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. God bless you. Bye from Timan.